Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 18/1/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2024 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரிப்பீட்டடாக செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ ரீஃபண்ட் ஆகும், நான் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்துட்டேன், இல்லைன்னா செகண்ட் ரவுண்டில் சீட் எடுத்துக்கிட்டேன், தேர்ட் ரவுண்டில் சீட் எடுத்தேன், இல்லைன்னா ஃபோர்த் ரவுண்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டில் கலந்து ஏதாவது ஒரு ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆல் இண்டியா கோட்டாவில் கட்டுனேன், ஆனால் அதில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு ஒரு தரப்பினரும், இல்லைன்னா எல்லா ரவுண்ட்லேயும் நான் கலந்துக்கிட்டேன் தமிழ்நாட்டில், எனக்கு இது வரைக்கும் சீட்டும் கிடைக்கல, என்னோடய அமௌண்ட் எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கூடிய விரைவில் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம ஸ்லைட்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த அப்டேட் வந்த உடனே நம்மளுக்கு நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 2025க்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2025 ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். அதாவது டில் த லாஸ்ட் டேட் வரைக்கும் அப்டேட் முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கான எல்லா அப்டேட் வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க. 2025க்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக, அட்மிஷன் ரிலவெண்ட்டாக, நீட் UG 2025 அப்டேட் அண்டு அப்ளிகேஷன் ஃபில்லிங் எல்லாத்துக்குமே 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட 2024 பெய்டு சர்வீஸில் இருக்கிற பேரண்ட் இருந்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 2025 பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி டைரெக்டாக நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுற வரைக்கும் 18/1/2025 6:45 மணி நிலவரப்படி இன்னமும் ஆல் இண்டியா கோட்டாலையும் ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணல, தமிழ்நாட்டிலையும் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணல. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி கேட்டார் போல் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 30,000 செல்ஃப் ஃபைனான்சியல் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு போட்டிங்கன்னா 30,000 ருபீஸ் கட்டியிருப்பீங்க. அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட்டிருக்கிறீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் 1 lakh கட்டியிருப்பீங்க. அதாவது ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா MBBSக்கு 5 lakhs ருபீஸ் கட்டியிருப்பீங்க, BDSக்கு 2 lakhs கட்டியிருப்பீங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது 5 லட்சமோ இல்லை 2 லட்சமோ இல்லை எல்லாம் சேர்ந்து 7 லட்சமோ 7,30,000 இல்லை 8,30,000 நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டியிருப்பீங்க. கூடிய விரைவில் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிவிடும். இன்னமும் இது வரைக்கும் யாருக்கும் வரலை அப்படிங்கிற தகவல் மட்டும் இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியும். கூடிய விரைவில் அப்படிங்கிறது எப்போங்க சார் அப்படின்னா ஜனவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எப்படிங்க சார் அப்படின்னா இதுவரை உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன இடங்கள் என்னென்னா சென்டாக்கில் உங்களுக்கு சீட்டே கிடைக்காத 550 மாணவர்களுக்கு சென்டாக் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சீட்டு எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டு சீட்டே கிடைக்காத மாணவர்களுக்கு, தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு 550 மாணவர்களுடைய பெயர் பட்டியல் அப்படிங்கிறது சென்டாக் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம். அப்போ சென்டாக்கில் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்டட். அதே போல் உத்தரப்பிரதேசிலையும் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்டட், உத்தரகாண்ட்லேயும் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த மாதிரியான ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்மி, அதனால் அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து உங்களுக்கு கட்டியிருக்கிறனால அதில் ஸ்ட்ரென்த் அதிகம்,
நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் அதிகம், அதனால் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு லேட் ஆகும். ஆல் இண்டியா கோட்டாலையும் அதே மாதிரி தான். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் 2 லட்சம் கட்டியிருப்பீங்க. கவர்மெண்ட் சீட்டாக இருந்ததுன்னா 5,000 இல்லை 10,000 கட்டியிருப்பீங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு மார்ச் எண்டில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் வந்து ரீஃபண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் 6 ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் 6 ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்தது. மொத்தமாக பார்க்கும்போது 6+6 12 ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்குது. இந்த 12 ரவுண்டு கவுன்சிலிங்குடைய கடைசி நாள் அப்படிங்கிறது டிசம்பர் 30 வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்போ டிசம்பர் 30 சீட்டு கிடைத்த மாணவர்கள் 30ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜனவரியில் இப்போ 18 நாள் தான் ஆகிருக்குது. இந்த 18 நாளில் காலேஜிலிருந்து லிஸ்ட் ஆஃப் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு கல்லூரியும் என்ன பண்ணுவாங்கன்னா என்எம்சிக்கு அனுப்புவாங்க. அப்போது அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அட்மிட்டட் கேண்டிடேட் யார், அதில் பெனால்ட்டி இல்லாத கேண்டிடேட் யார், பெனால்ட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸ் யார், இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி பெனால்ட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் பெனால்ட்டியில் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்கும், யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அப்போது இந்த லிஸ்ட்டை எலிமினேட் பண்ணணும். எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்லையும் கலந்துக்கிட்டு சீட்டு கிடச்சி போய் சேராத மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. எந்த ட்ரபுளுமே இல்லை, ரீஃபண்ட் இல்லை, அதாவது பெனால்ட்டி இல்லை, ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ற மாணவர்களை வந்து ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் கட்டுனீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டில் தான் இந்த ப்ராசஸ் முடியும். ஏன்னா ஸ்டேட்டில் ஸ்ட்ரென்த்து குறைவு. அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் எந்த டேட்டில் பேட்சாக அனுப்புவாங்க. அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அனுப்பலாம், இல்லைன்னா நீட் அப்ளிகேஷன் நம்பர் வைஸ் அனுப்பலாம், நீட்னுடைய ரோல் நம்பர் வைஸ் அனுப்பலாம். ஒரு ஸ்லாட்டுக்கு 100 பேரை அனுப்புவாங்க. அப்போது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 15 days, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 15 daysக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இன்னும் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலை, நான் யாருக்காவது மெயில் பண்ணணுமான்னு கேட்டாங்க. மெயில் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 15 நாளுக்குள்ளே உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை, பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலில் பேங்க்கில் லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வருதான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரீஃபண்டை கிடைக்கல அப்படின்னு மெயில் பண்ணிங்கன்னா போதும். இப்போதைக்கு நீங்கள் மெயில் பண்ண தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருக்கும் ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கவில்லை. அதாவது ரீஃபண்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தது 2025க்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் 2025 பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டேயில் சிங்கிள் ஷிஃப்ட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஒரே நாளில் ஒரே ஷிஃப்டாக எக்ஸாம் நடக்க போகுது. OMR பேஸ்டு எக்ஸாம். இது எல்லாமே நம்ம வந்து சேனலில் ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம். ஒருவேளை நீங்கள் சீட்டு கிடைத்த மாணவர்களாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் யாராவது நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் KEA எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. நீட் UG 2025க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் ஸ்பெசிமனோட நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் பார்க்க சொல்லிடுங்க. 2025க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் இப்போ இருந்தே ரெடி பண்ணுறக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2025க்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டிலேருந்து படிக்கிற மாணவர்களாக இருந்தாலோ இல்லை டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னால் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் அப்படின்ற மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி டிசம்பர் 1 இது வரைக்கும் ஒரு 16 டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ண டெஸ்ட்டையும் எழுதிக்கலாம். டெஸ்ட்டை வந்து அந்த டேட்டில் தான் எழுதணுங்கிறது இல்லை, 30 days டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம்.
உங்களுடைய ஷெட்யூல், உங்களுடைய ஓன் ஷெட்யூலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் எழுதி கொள்ளலாம். இதில் அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு உடனே ஸ்கோர் கார்டுன்னு தெரிஞ்சிடும். இதை பற்றின டீட்டெயில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3000 rupees. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஜிபேயில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கி டெஸ்ட் எழுதி கொள்ளலாம். அதே போல் அப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பார் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிற டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லை அது எனக்கு தெரியல, எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.